எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அவளுக்கு தெளிவு கொடுக்குற வரைக்கும் விடுற மாதிரி இல்லை. தவிர்த்து கொள்ள வேண்டிய தெளிவு கொடுக்கும் தெளிவுபடுத்துகிற வரைக்கும் 915. எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியவர்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களை அவன் வழி தவறுவனாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் அறிந்தவர். கஷ்ட காலங்களில் தான் நமக்கு எது தேவைங்கிறது தெளிவாக அறிவிப்பாக ஞானமாக வருது. நல்லா இருக்கும்போது தேவையிலெல்லாம் தேவைன்னு எடுத்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு உடல் கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால், மன கஷ்டம் வந்துச்சு சொன்னால் முதல்ல அமைதி வேணும் விரும்புகிறோம். உடலுக்கு கஷ்டம் வந்துச்சு சொன்னால் முதல்ல சரியாக போனால் போதும்னு நினைக்கிறோம். வேறு எதுவுமே எனக்கு வேணும். இந்த கால்வழி சரியாக போனால் போதும், இந்த தலைவலி சரியாக போனால் போதும், இந்த பல்வழி சரியாக போனால் போதும், எனக்கு எதுவுமே வேணாங்கிற அளவுக்கு நான் வாக்குறுதி பண்ணிடுறோம். ஆனால் வாக்கு மீற கொடுக்காமல் இருக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே வேணும். மன அமைதியில் மன அமைதி கிடைச்சா போதுமே. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டா எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம். தண்ணி குடிக்க முடியல, தண்ணி குடிச்சா போதுமே. இப்படி ஒவ்வொரு தேவையிலையும் உணர்ந்து அது இருந்தால் போதுங்கிற அளவுக்கு வாக்குறுதி பண்ணிவிட்டு அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் மற்றதும் அதுக்கு மேலே ஆடம்பர அலங்கார பொருள் வேணும்னு நினைக்கிறோம். வாக்கு மீறலாம் இருக்கிறோம். இரண்டு வாக்குறுதி செய்கிறதும் வாக்கு மீறலாம் இருக்கிறோம். அடிப்படை தேவை மனுஷனுக்கு அமைதின்னு சொன்னால் அந்த அமைதி பெரிய பாக்கியம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிற அந்த செல்வ செழிப்பில் வாழ வச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு வேறு என்ன வேணும் நமக்கு? அந்த பாக்கியத்தை வெளியேறி அற்ப பொருள் பக்கம் மனம் திரும்பி அது வேணும்னு ஆசைப்படுறதும் அடைய அவசரப்படுறதும் அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கிறதும் மனசில் அமைதி இழந்துடுறதும் இந்த அற்ப பொருளுக்காக அருள் இழந்துடுறோம்.